கோபி பாக்கியா கொடியும் தான் கொடியும் சேர்ந்து வாழ ஆசைப்படுறதா நினைச்சிட்டு ரொம்பவே கோபப்பட்டுட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு ராதிகா ரூமை விட்டு வெளியே போக. ஆனா இதை பார்த்த கோபியும் ஐயோ இந்த ராதிகாவை வேற நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே, அவ வேற நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து போயிருக்காளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க ராதிகாவுக்காக பயத்துல உட்காந்துருக்கா. ஆனா இன்னொரு பக்கமா ராதிகா நினைச்ச மாதிரியே ஈஸ்வரி கோபி பாக்கியா கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா என்ன ராதிகாவை வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதுக்கான ஏற்பாடை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அதே சமயம் பாக்கியாவுக்கு கோபி மூலியமா ஒரு உதவி தேவைப்படுறதாவும் இருக்கு. ஏன்னா பொங்கல் ஆர்டர் கொடுத்த மேனேஜர் கால் பண்ணி நாங்க கொடுத்த ஆர்டரை டபுள் ஆக்குறோம், நீங்க சொன்ன டைம்குள்ள எங்களுக்கு நல்ல குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறமா வருஷம் எல்லா ஆர்டர்ஸுமே நாங்க உங்ககிட்டயே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்க. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவும் ரொம்பவே சந்தோஷமா அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்கான ஆட்கள் தங்கிட்ட இல்லாததுனால யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா எழிலும் ஜெனியும் அவங்களுக்கு ஐடியா கொடுத்ததுன்படி அவங்க கோபி கிட்ட அதுக்கான உதவியை கேட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. இதனால ஏற்கனவே இந்த சான்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரியும் பாக்கியாவையும் கோபியையும் சேர்த்து வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேச. ஆனா பாக்கியாவோ கட் அண்ட் ரைட்டா நான் உங்ககிட்ட இருந்து உதவியை கேட்கறேன், அதுக்காக நீங்க பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டனோ மன்னிச்சிட்டோம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குற ஆளுங்களுக்கு நானே சம்பளத்தை கொடுத்துக்கிறேன், சொல்ல போனா உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வேணும்னா கூட அதுல இருந்து நானும் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இது நமக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிசினஸ் டீலிங் மட்டும் தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட கிளியரா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. ஆனா ஈஸ்வரியோ பாக்கியா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அவங்க கோபிக்கிட்ட பாக்கியாவோட அருமை பெருமை எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நீ எதுக்காக போய் அந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ, பாக்கியா எவ்வளோ குடும்பத்தையும் சரி பிசினஸையும் சரி புரிஞ்சு பார்த்து நடத்துக்கிறா பாத்தியா, பேசாம அவளை விட்டுட்டு பாக்கிய கூடயே வந்து இருந்துற இந்த குடும்பத்துல நீ நான் பாக்கியா உன்னோட பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், தேவையில்லாம நீ ராதிகாவையும் மையுவையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்படியே அவங்களோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கோபி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ராதிகாவை பேசாம டிவோர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே கோபியும் ஈஸ்வரி கிட்ட இப்போதைக்கு எது பேசினாலும் அம்மா நம்ம பேசுறதை ஏத்துக்கவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு சரிமா நீங்க போய் தூங்குங்கம்மா எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கட் பண்ண பாக்குறாங்க. ஆனா நடக்கிறது எல்லாத்தையுமே வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த ராதிகாவோ செம்ம ஆத்திரத்தோட உடனடியே கோபி கிட்ட வந்து கோபி உங்களுக்கு உங்க அம்மா சொல்ற மாதிரியே பாக்கிய கூட சேர்ந்து வாழணும்ன்ற விருப்பம் இருந்தா என்கிட்ட இப்பவே சொல்லிடுங்க, இதுக்கப்புறமா நீங்க என்கிட்ட ஒரு வேலை சொல்லலைன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே கோபியோ சேச்சே அது எப்படிமா, நான் உன்னதான் காதலிக்கிறேன், உன் கூட மட்டும் தான் சேர்ந்து வாழ்வேன், பாக்கியா என்னோட பாஸ்ட் அவ்வளவுதான், அதுக்கும் மேல இப்போ பாக்கியாவுக்கும் எனக்கும் நடுவில் பிசினஸ் டீலிங் மட்டும் தான் இருக்கு, சொல்லப்போனா இங்கேயே நம்ம ரெண்டுக்கு தானே தங்கிட்டு இருக்கோம்னு சொல்ல. உடனே ராதிகா செம்ம கெத்தோட ஈஸ்வரி கிட்ட கேட்டீங்களா உங்க பையன் என் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்களாம், குறிப்பா என்னதான் அவங்க காதலிக்கிறாங்களாம், சோ பாக்கியாவுக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்கிறது பிசினஸ் டீலிங் மட்டும்தான், ஏன் சொல்ல போனா என்னோட ஹஸ்பண்டோட உயிரை காப்பாத்தினதுக்காக இவங்க அவங்களுக்கு ஒரு நன்றி கடனாக தான் இதை பண்றாங்களே தவிர மற்றபடி உங்களோட மனசுல இருக்க அழுக்கான எண்ணங்களை இதுக்கு மேலேயே இதுல புகுத்துற எண்ணத்தை வச்சுக்காதீங்க, அப்படி மட்டும் நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா கோபி கிட்ட கேளுங்க என் கோவம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும், வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் அமைதியா இருக்க பழகிக்கோங்க, ஒருவேளை உங்களால இருக்க முடியலன்னா அதுக்கு எனக்கு என்ன வைத்தியம் கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கோபி வாங்க போகலாம் நம்மளோட ரூம்க்குன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போக. உடனே கோபியும் அம்மா கிட்ட இப்போ என்ன பேசினாலும் அவ்வளவுதான் ராதிகா நம்மளை எரிச்சே கொண்டுருவான்னு சொல்லிட்டு பயத்தோட ராதிகாவோட பின்னாடியே போயிட்டு இருக்கா. ராதிகாவை செம்ம கெத்தோட ஈஸ்வரியை திரும்ப பார்த்து முறைச்சிக்கிட்டே போக. ஆனா ராதிகா தங்கிட்ட இப்படி நடந்துக்கிறத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. ஈஸ்வரியும் செம்ம ஆத்திரத்தோட அவங்க கிட்ட சண்டை போடலாம் தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் இப்போதைக்கு நம்ம அவ்வளோ மாதிரி முட்டாள்தனமா நடந்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம புத்திசாலித்தனமா அவளை எப்படியாவது நம்மளோட பையன் மூலயமாவே இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அதுக்கான ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம முதல் கட்டமா இனியா கிட்டையும் செலியன் கிட்டையும் இதை பத்தி பேச. ஆனா இனியாவோ செலியனும் இந்த மாதிரி ஈஸ்வரி கோபியையும் பாக்கியாவையும் சேர்த்து வைக்க நினைக்கிறாங்கிறத கேள்விப்பட்டுட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பா அம்மா இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ நீங்க இந்த அளவுக்கு முயற்சி பண்றது எல்லாமே வேஸ்ட் தான், சொல்ல போனா இப்போதான் வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கு, அதனால நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, அம்மாவோட மனசுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை பத்தின முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஈஸ்வரி கேட்கற மாதிரியே தெரியல, அதுக்கும் மேல எப்படியாவது மயுவை கஷ்டப்படுத்தியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம அனுப்பி வைக்கணும், அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா போதும், என்னோட பையனை எப்படி என் வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல. உடனே இனியாவும் பாட்டி நீங்க மயுவை வச்சு இந்த விஷயத்துல இப்படி எல்லாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு, அதனால தயவு செஞ்சு உங்களோட இந்த பிரச்சனைக்குள்ள அவளை கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு மயுக்கு சப்போர்ட் பண்ண. ஆனா இதனால ஷாக்காலையும் கோபத்தாலையும்
இனியாவை பார்த்த ஈஸ்வரியும் உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்க தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா இனியாவும் எனக்கு 2 பேருமே சேர்ந்து வாழணும்னு ஆசை தான். ஆனா யாரையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எதுவுமே பண்ணாதீங்க. அவங்கவங்களுக்கு யார் யார் கூட வாழ பிடிச்சிருக்கோ அவங்க கூடயே வாழ்ந்துட்டு போட்டும். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க அந்த பெல்ட்டி அடிக்க, உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆக செல்லியனும் அதே மாதிரியே அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆனா ஈஸ்வரியோ போங்க போங்க எல்லாருமே போங்க, நான் பாக்கியாவையும் கோபியையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் நான் பண்ணது சரின்னு சொல்லிட்டு ஏன் பின்னாடி வருவீங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த விஷயத்தையுமே ராதிகா கேட்டது மட்டும் இல்லாம கோபத்தோட ஈஸ்வரிக்கு முன்னாடி வந்து நின்று, இங்க பாருங்க, இதுக்கு மேலேயும் உங்களோட வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கறதா இல்லை, என்ன நீங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை செய்ய நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த முயற்சியை இப்பயே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நான் யாருன்றதை உங்களுக்கு காட்டணும். ஆனா அப்படி மட்டும் நான் காட்டினா அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கெத்தா ஈஸ்வரியை மிரட்டிட்டு போக ஈஸ்வரியும் ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க.